தைராய்டு ப்ராப்ளம் ரொம்ப கொடிதான ஒண்ணு. அது எனக்குமே இருந்திருக்குது. அம்மா என்னை டேப்லெட் போட சொன்னாங்க. நான் போட முடியாதுன்னு சொன்னேன். அப்போ டாக்டர்ட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. அப்போ டாக்டர் கேட்டாங்க, "ஏன்பா டேப்லெட் போட மாட்டேங்கிற?" அப்படின்னு. "இல்ல எனக்கு ஏசப்பா சுகம் குடுப்பாங்கன்னு சொன்னேன்." "அப்படிலாம் யாரும் சுகம் குடுக்க முடியாது. நீ டேப்லெட் போடு உனக்கு கண்டிப்பா கண்ட்ரோல்ல இருக்கும்." அப்படின்னு சொன்னாங்க. "இல்ல எனக்கு ஏசப்பா கண்டிப்பா சுகம் குடுப்பாங்க. எனக்கு மாத்திரை நான் போட மாட்டேன்." அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த விசுவாசம் எனக்குள்ள எப்படி வந்துச்சுன்னா, நான் 9த் படிக்கும்போது ஒரு அண்ணா, அவங்க பேர் ஆனந்த். அவங்க சொல்லியிருந்தாங்க, "ஏன் பாஸ்டர தேடி எல்லாத்துக்கும் ஓடுறீங்க? ஏசப்பா தேடி போங்க. அவங்க சமூகத்துல உட்காருங்க. அவர் சுகமாக்குவார்." அப்படின்ட்டு. அந்த ஒரு வார்த்தை மனசுல பதிஞ்சதுனால, நான் வந்துட்டு என்னோட காலேஜ் டைம்ல தான் தைராய்டு வந்துச்சு. அப்போ வரைக்கும் வந்துட்டு நான் ஏசப்பாட்ட போயிட்டு நான் ப்ரேயர் பண்ணேன். "ஏசப்பா எனக்கு நீங்க சுகம் குடுங்க." அப்படின்ட்டு. அதேபோல ஏசப்பா எனக்கு சுகம் குடுத்தாங்க. நான் தமிழ்நாட்டுல இருக்கும்போது எனக்கு ரொம்ப அதிகமா இருக்கு தைராய்டு அப்படின்னு சொன்னாங்க. அந்தமான் வந்து செக் பண்ணும்போது தைராய்டு இருந்ததுக்கான எந்த சிம்ப்டம்ஸுமே இல்லன்னு சொன்னாங்க. எனக்கு சுகம் குடுத்த ஏசப்பாவுக்கு ரொம்ப நன்றி. இந்த மெசேஜ் சொன்ன அந்த ஆனந்த் அண்ணனுக்கு ரொம்ப நன்றி. அந்த அண்ணன் இந்த மெசேஜ் சொல்லல அப்படின்னா, நான் கண்டிப்பா டேப்லெட் எடுத்திருப்பேன். இல்லன்னா